ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறத பார்த்த விபீஷ்ணன் ரொம்ப கவலைப்பட்டு கேட்குறார். அப்போது லக்ஷ்மணன் சொல்கிறார், இந்திரஜித்தினால் சீத்தை கொல்லப்பட்டிருக்கான்ற செய்தியை ஹனுமான் மூலமாக கேள்விப்பட்ட ராமர் துயரத்தை தாங்க முடியாமல் மயக்கம் அடைஞ்சிருக்காருன்னு கவலையோடு சொல்கிறார் லக்ஷ்மணன். இதை கேட்ட விபீஷ்ணன் சொல்கிறார், ஹனுமான் கொண்டு வந்த செய்தி பற்றி என் கருத்தை நான் சொல்கிறேன். சமுத்திரம் வறண்டுட்டுதுன்ற செய்தி எவ்வளவு அபத்தமானதாக இருக்க முடியுமோ அவ்வளவு அபத்தமானது இந்த செய்தி. சீத்தை பற்றி ராவணன் என்ன நினைக்கிறான்றது எனக்கு தெரியும். என்ன நேர்ந்தாலும் சரி, சீத்தையை கொல்றதுன்ற முடிவை ராவணன் எடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்கிறார் விபீஷ்ணன். இந்திரஜித்தின் திட்டம் எனக்கு நன்னா புரியுறது. அவனால் இங்கே கொல்லப்பட்ட சீத்தை ஒரு மாய உருவந்தான். இப்போ அவள் நிக்கும்பலம் அப்படின்ற இடத்துக்கு போக போகிறான். அங்கே அவன் ஒரு யாகம் செய்வான். அந்த யாகத்தை முடிச்சுட்டு அவன் போர்க்களத்துக்கு வந்தால் அவனை வெல்ல இந்திரனால் கூட முடியாது. அந்த யாகத்தை இடையூறு இல்லாமல் முடிக்கிறதுக்காக தான் அவன் இங்கே சீத்தை போன்ற ஒரு மாய உருவத்தை கொண்டுட்டு நம்மக்கிட்ட குழப்பத்தை விளைவிச்சிருக்கான். இந்த குழப்பத்தில் நம்ம அழுந்திருக்கும் போது அங்கே தன்னுடைய யாகத்தை எளிசாக முடிச்சிடலான்றது அவனுடைய திட்டம். இல்லாட்டாக்கா நம்ம வானரப்படையின்னு அவனுடைய யாகம் தடப்படும்னு அவன் அஞ்சறதுனால இந்த குழப்பத்தை நம்மக்கிட்ட ஏற்படுத்தியிருக்கான். அவன் யாகத்தை நடத்துகிற இடத்த போய் நம்ம அடையணும்னுட்டு விபீஷ்ணன் ராமரை பார்த்து சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், காரணமே இல்லாமல் உங்கள் மனசில் தோன்றிட்ட சோகத்தை நீங்கள் உதறி தள்ளணும். உங்கள் மனசு வருத்தப்படுறதுனால நம்ம வானரப்படம் முழுசும் துக்கத்தில் இப்போ அழுந்திருக்கு. மனோதைரியத்தில் நிகரில்லாதவரே, நீங்கள் மனசோர்வை விடுத்து தெளிவு பெற்றுண்டு லக்ஷ்மணன் தலைமையில் இங்கேருந்து ஒரு படை அனுப்புங்க. இந்திரஜித் செய்ய இருக்க யாகத்தை லக்ஷ்மணன் செதற அடிக்கட்டும். எதிரியை கொள்றதுல காலதாமதமே காட்டக்கூடாது. யாகத்தை இந்திரஜித் செஞ்சு முடிச்சுட்டான்னாக்கா அதுக்கு பிறகு தேவர்களின் கண்களுக்கு கூட அவன் புலப்பட மாட்டான், அசுராளின் கண்களுக்கும் தெரிய மாட்டான். அந்த யாகத்தை அவன் முடித்த பிறகு அவனால் வரக்கூடிய ஆபத்து நமக்கு மட்டும் இல்லை, தேவாளுக்கும் கூட தான்றதை உணர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விபீஷ்ணன் அழுத்தமாக ராமர்கிட்ட சொல்கிறார். அப்போ ராமர் இருந்த நிலையில் என்ன சொல்கிறார் விபீஷ்ணன்றதை கூட அவரால் கிரகிச்சிக்க முடியல. அதனால் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய விளக்கத்தை சொல்லுமாறு விபீஷ்ணனை அவர் கேட்டுக்கிறார். அப்போ விபீஷ்ணன் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி மீண்டும் சொல்கிறார், உங்களுடைய மனசோர்வு எதிரிக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியது, அதை விட்டுடுங்க. அரக்கர்களை அழித்து சீதையை விடுவிக்கிறதுக்கு முழு மூச்சோட நம்ம முயற்சியில் இறங்கணும். பெரும் படையோட லக்ஷ்மணன் இந்திரஜித் யாகம் நடத்துகிற நிகும்பல இடத்துக்கு போய் அடையணும். யாகத்தை முடித்து அவன் எழுந்து நின்றுட்டான்னாக்கா நம்ம எல்லாரும் கொல்லப்பட்டவாதான். பிரம்மதேவன் இந்திரஜித்துக்கு வரம் அளிக்கிறச்சே நிகும்பலத்தில் உள்ள ஒரு ஆலமரத்தடியை நீ அடையாத போது, இல்லை அங்கே யாகத்தை நீ நடத்து முடிக்காத போது உன்னை தாக்குற உன்னோட எதிரி உன்னுடைய மரணத்துக்கு காரணமாவான்னு சொல்லியிருக்கார். அதனால் யாகத்துக்கு முடிக்கிறதுக்கு முன்ன இந்திரஜித்தை நம்ம கொண்டுடணும். அவன் கொல்லப்பட்டாக்கா ராவணனும் அரக்கர் கூட்டத்தினும் கொல்லப்பட்டவான் தான் நம்ம கருதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷ்ணன் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி விபீஷ்ணன் சொன்னதுக்கு ராமர் பதில் சொல்கிறார், அந்த இந்திரஜித் கடைப்பிடிச்ச தந்திரத்தை நான் உணர்ந்துக்கிறேன். பிரம்மாஸ்திரத்தை கையாளக்கூடியவனும் பேரறிவு படைத்தவனும் மாயாஜால யுத்தத்தில் கை தேர்ந்தவனுமான அந்த இந்திரஜித் வருணன் உட்பட அத்தனை தேவாலையும் யுத்தத்தில் வீழ்த்தக்கூடியவன் தான். பெரும் மேகக்கூட்டத்துக்கு பின்னால் மறைஞ்சு போகிற சூரியன் போல் யுத்த களத்தில் அவன் மறைஞ்சு நின்று போரிடுறச்சே அவன் யார் கண்ணுக்கும் புலப்படுறது கிடையாது அப்படின்னுட்டு சொல்லிவிட்டு லக்ஷ்மணனை பார்த்து ராமர் சொல்கிறார், ஹனுமான் ஜாம்பவான் உட்பட பெரும் படையோடு நீ போய் இந்திரஜித்தை வீழ்த்து. விபீஷ்ணனும் உன்னை பின்தொடர்ந்து வருவான் அப்படின்னு சொல்கிறார். ராமரின் காலத்தொட்டு வணங்கி ஆயுதங்களை ஏந்திண்டு லக்ஷ்மணன் இந்திரஜித்தை எதிர்க்கிறதுக்கு புறப்படுறார். அவனை வாழ்த்தி மந்திரங்கள் ஒழிக்கப்படுறது. இந்திரஜித்தை வீழ்த்தி திரும்புறேன்னுட்டு லக்ஷ்மணன் சூழ் வரைக்கிறார். அப்போது ஹனுமார், ஜாம்பவான், விபீஷ்ணன், அங்கதன் இவா பெரும் படையோட பின்தொடர்ந்து போகிறாங்க. அவள் எல்லாரும் இந்திரஜித் யாகம் நடத்துகிற நிக்கும்பலம் இடத்த போய் அடையிறாங்க. அங்கே பெரும் அரக்கர் படை பலவிதமான ஆயுதங்களோட குவிக்கப்பட்டிருந்தது. விபீஷ்ணன் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, பலம் வாய்ந்த இந்த பெரும் படையை முதல்ல சிறதர் அடிக்கணும். தன்னுடைய படை நாசத்தை சந்திச்சதுன்னாக்கா அதை பொறுக்க மாட்டாமல் இந்திரஜித் வருவான். அவனுடைய யாகம் முடிவுறாத நிலையில் அந்த தீய குணம் படைத்தவனை நம்மளால் வீழ்த்த முடியும். அதனால் உடனே இந்த அரக்கர் படையை அழிக்கிறதுல முனை அப்படின்னு அக்காட்டில் இடுறார். இதை கேட்ட லக்ஷ்மணன் அரக்கர் படை மேலே அம்பு மழையை பொழிய ஆரம்பிக்கிறார். வானரப்படையினரும் அரக்கர்களை கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அரக்கர்களும் பதிலுக்கு தாக்குதலில் இறங்குறாங்க. வான அம்புகளாலையும் பலவித ஆயுதங்களாலையும் மூடப்பட்டதாகுது. லக்ஷ்மணன் நடத்திய கடும் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் அரக்கர் படை தவிச்சுது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.